அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்களாம் நலமா இருப்போம் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நலமா இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோவில் தான் உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பார்க்க சொல்லி விளங்கும் என்ன வீடியோன்ட்டு. இன்றைக்கான வீடியோ வந்து இட்லி செய்கிறது. இட்லி செய்கிறதுல இன்னுமே உங்களுக்கு சரியாக வரல, இட்லி செய்கிறது பிழைகள் வருது. அப்போ நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி செய்கிறதுக்கு நான் வந்து வீட்டில் உள்ள அரிசி எடுத்து உங்களுக்கு செஞ்சு எடுத்து கேளும். அது என்னென்ன அரிசி எடுத்தேன்னு எப்படின்னு பார்ப்போம். இந்த இட்லி செஞ்சு பாருங்க, உண்மையாக நல்லா வரும். அடுத்து வந்து டேஸ்ட்டும் அப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல். ஒரு முறை நீங்கள் இந்த இட்லி செஞ்சால் திரும்பவும் செய்ய தோணும். வேண்டாம் எப்போதும் இடியாப்பம் ரொட்டி அதுகள் இல்லாமல் இந்த இட்லியும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் இது செய்ய இயலும். வாங்க என்ன எப்படின்னு பார்ப்போம். இட்லி செய்கிறதுக்கு வந்து நான் வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துனேன். அதோட பச்சரிசி புழுங்கல் அரிசிண்டா அந்த வீட்டில் உள்ள நாட்டரிசி எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். மீட்ட அளவுகள் நான் ஸ்ப்ரிங்கில் தரேன், அது போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டம்ளர் கிளாஸ் இல்லாட்டி சுண்டுன்னா அந்த மில்க் மைட்டின் அதாலேயும் உங்களுக்கு கலந்து எடுத்துக்கல. 3 கப் அரிசிக்கு 1 கப் அளவு உளுந்து சேருங்க. அதுதான் சரியான அளவு, சரியாக வரும் உங்களுக்கு. நான் வந்து 2 கப் அளவு நாட்டு அரிசியும் 1 கப் அளவு பச்சரிசியும் சேர்த்து 1 கப் அளவு வந்து உளுந்து அதோட 1 டீஸ்பூன் மாதிரி வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு 4 ஹவர் மாதிரி அப்படியே ஊற வச்சுட்டேன். ஊறின பிறகு நான் மிக்சியில் தான் போட்டுக்க போகிறேன். மிக்சியில் போட்ட பிறகு நீங்கள் அதோட ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த மிக்சி வந்து சூடாகாது. இப்போ இதோட வந்து தண்ணியும் சேர்த்து அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து ஒரு கரண்டி மாதிரி சோறு, நாங்கள் பகலாக்கின சோறு அப்படி இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் ஈவினிங் அரைச்சி இப்போ ராவைக்கு நல்லா புளிச்சு வச்சு அடுத்த நாள் தான் இது இட்லி செஞ்சு போகிறேன். இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா துண்டு துண்டு அரைச்சா போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சதும் பேஸ்ட் இல்லாமல் அது துண்டு துண்டாக தான் அரைப்பட்டு வரும். இப்படித்தான் உங்களுக்கு இந்த இட்லி மாவு அரைச்சி எடுத்துனா இட்லி மட்டுமே இல்லை, உங்களுக்கு தோசையும் செஞ்சு எடுத்துக்கலும். லேசி வேலையும் அவசரமாக இந்த ஊற வைக்கிறது மட்டும்தான் வேலை. அடுத்து இந்த மாவை நாங்கள் எப்படி அரைச்சி எடுத்து போகிறோம், ஒரு பவுலில் எப்படி மாற்றிக்கணும். உங்களுக்கு இதே அளவில் இட்லி அரைக்கிற கிரைண்டர் இருந்தாலும் அதில் போட்டு உங்களுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். ஏண்டா இந்த எங்களோட மிக்ஸி வந்து சூடாகும். அப்போ அதை வந்து ஆற வச்சு நான் தான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஐஸ் கியூப் போட்டதால் நான் ஒரே முறையில் டக்குன்னு அரைச்சி எடுத்துட்டேன். எல்லாம் அரைச்சி எடுத்த போகிறோம். இன்னும் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு தான் நான் ஊற்றிட்டேன். ஏன்டா நல்லா இதை கையாலே தான் அடித்து எடுத்துக்கணும். கையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாவை அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து புளிச்சு வரும் நல்லா. ஏன்னா கையில் உள்ள சூடு அப்படி எல்லாம் வரசல அந்த மாவு வந்து நல்லா புளிச்சு வரும். எனக்கும் வந்து முதல்ல வந்து இட்லிகள் செய்ய தெரியும். நானும் வீடியோகள் பார்த்தேன், அப்படி தான் நானும் பழகின்றேன். பழகினப்புறம் இப்போ நல்லா சரியாகவே இட்லி செஞ்சு எடுத்துக்கேன். இப்போ இந்த மாவு வந்து நல்லா கையில் அடித்து எடுத்த போகிறோம். இப்போ இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு நான் அப்படி தான் மூடி வச்சுக்க போகிறேன். ஏன்னா நைட் ஃபுல்லாக வந்து ஊறினா தான் அது மார்னிங் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நைட்டுக்கு செய்தனா நீங்கள் காலையிலே மாவை புளிச்சு வச்சுடுங்க. இன்னும் அப்படி தான் மாவு அரைச்ச பிறகும் இப்போ இந்த மாவை காலையில் தான் நான் பார்த்தேன், மாவு நல்லா புளிச்சு வந்து எப்படின்னு காட்டியேன். இப்போ ஏன்டா இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் நான் இந்த இட்லியே செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இன்னும் இப்படி தான் இருக்கணும். இந்த ஒரு கரண்டி எடுத்து இன்னும் எடுக்கிற டைமுக்கு இன்னும் எப்படி நுர மாதிரி இருக்கணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துக்குது. இப்போ உங்களுக்கு வெயில் காலம்ன்றதால டக்குன்னு மாவு புளிச்சிடும். இப்போ இதை வந்து நான் எனக்கு தேவையான அளவு மாவை இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்து அதோட உப்பும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் போதும்னா உங்களுக்கு அப்படி எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து 3 பேருக்கு அளவாக தான் நான் எடுத்து இதோட உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தூள் உப்பு கல் கரைச்சது எது வேணும்னாலும். இப்போ இட்லி சுடு தட்டில் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி துடைச்ச பிறகு இப்போ இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிண்டேன். எண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே துணியும் போட்டு கேளும். நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எல்லாத்துலேயும் இன்னும் அப்படி ஒரு டிஷ்யூவால் எல்லாத்தையும் தடவி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து மாவை வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாவை ஊற்றிக்கணும். அப்போ அந்த இட்லி வந்து வேகிற டைமுக்கு வெளியில் வராது. அந்த இட்லி தட்டை விட்டு இந்த இட்லி வந்து டக்குன்னு வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் மாதிரி அதை விட குறைவான அளவில் டைமில் தான் வேகும். மாவை இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க. இப்போ ஒரு பெரிய கரண்டியால் எடுத்தால் அது ஒரு 1 இல்லாட்டி 2க்கு ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த இட்லி சுடுறதுக்கு இட்லி தட்டே தேவையில்லை. உங்களுக்கு ரைஸ் குக்கரில் அந்த ஸ்டீமர் சட்டில் வச்சு மேலுக்கு சின்ன ஒரு கப்புகளில் வச்சு சில்வர் கப்பில் வச்சு ஊற்றி இந்த இட்லியை சுட்டு எடுத்துக்கலாம். இதை தண்ணி கொதிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷத்தில் மாதிரி இந்த இட்லி வந்துடும். இந்த இட்லி வேகும் வரைக்கும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் தேவைப்படும். தேங்காய் துருவலை ஒரு மிக்சியில் தான் போட்டுட்டேன். இப்போ மிக்சியில் தான் வந்து எல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன்.
ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இருந்தால் போதும். இதோட வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சம் நற்சீரகம், கருவேப்பிலை, அடுத்து வந்து பொட்டுக்கடலை இல்லைன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். இதோட புளி பேஸ்ட் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துனா போதும். அதுக்கு மிச்சம் சேர்த்துனா வந்து அந்த சட்னி வந்து நல்லாவே க்ரீன் கலர் ஆகிடும். இப்போ இதோட வந்து கடலைப்பருப்பும் அடுத்து வந்து நிலக்கடலையும் பச்சை தான் சேர்த்து இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்செடுத்து போகிற சட்னி வந்து இப்படி தான் இருந்துச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றின போகிறோம். இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கணும். தாளிப்புனா ஒரு ஃபேனில் எண்ணெய் ஊற்றி அதோட வந்து கடுகு, உங்களுக்கு உளுந்தம் பருப்பு இல்லாட்டி அந்த கடலைப்பருப்பு நிலக்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கணும். அதோட நான் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இட்லியும் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் மாதிரி வந்துட்டு அதையும் இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு ஆறின பிறகு நான் வந்து முதல்ல வந்து தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அதை வந்து அந்த இட்லி தட்டிலேருந்து கழட்டி எடுக்கிறதுக்கு லேசாக இருக்கும். இப்போ தண்ணி தெளித்த பிறகு ஒரு ஸ்பூனையும் வந்து தண்ணியில் நனைச்சி தான் இதுலேருந்து நாங்கள் கழட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அவசரமாக அதுலேருந்து எடுத்துடலாம். சூட்டோட நீங்கள் இந்த இட்லியே எடுத்துடுங்க அந்த தட்டிலிருந்து. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சிலவங்க எப்படி இட்லி வந்து நல்லா குண்டு குண்டாக பஞ்சு கூட நல்லா சாஃப்டாக வந்துச்சு. நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு நல்லா இட்லி வரும். நீங்களும் பயப்படாமல் இட்லி செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு காலை சாப்பாடு டின்னருக்கு எது வேண்டாலும் இட்லிக்கு வந்து சட்னி மட்டுமில்லை சாம்பார், மீனான மரச்சானம் எதுவும் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.